நடக்காத ஒன்று நடக்கப் போகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டில் சூரிய பகவான் மேச ராசியில் புகுந்து சித்திரை மாசம் பிறக்குது. அன்றைய தினம் அனைத்து ராசிகளுக்குமே ஒருவித தாக்கம் ஏற்படும் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதன் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவ கிரகங்களின் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம். நவ கிரகனின் தலைவனா விளங்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாத்திப்பார். அதுதான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பிறப்பா அமைஞ்சிருக்கு. ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறும் பொழுது தமிழ் மாதம் பிறக்குது. இப்போ இவர் சிம்ம ராசியின் அதிபதியா திகழ்ந்து வரார் சூரிய பகவான். அந்த வகையில சூரிய பகவான் இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசிக்கு செல்கிறார். அன்றைய தினம் தமிழ் மாதங்களின் முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டா தமிழ் மக்களால் ரொம்பவுமே திருவிழாவா கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் விசுவாவச தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சூரிய பகவான் மேச ராசியில் புகுந்து சித்திரை மாசம் பிறக்கிற காரணத்தினால் இன்றைய தினம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒருவித தாக்கம் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த வகையில இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைய போகுது, இதன் மாற்றங்கள் எப்படி இருக்கும், இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில குரு பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை. தெளிவான பேச்சும் தெளிவான செயலும் தெளிவான செயல் திறனும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளின் மாற்றங்கள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுமே தீர்மானிக்கக்கூடியதாய் அமைஞ்சிருக்கு. நல்ல விஷயங்கள் மென்மேலும் நடக்கவும், அசுப பலனிலிருந்து நீங்க விடுபடவும் தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வம் மேலும் உங்களுக்கு பரிகாரமா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 13 முறை சொல்லுங்கள். உங்களோட பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும். கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைகளா அமைஞ்சிருக்கு. அதே போல சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த ஹோரைகள் உங்களுக்கு மிகவும் பயன் தரும் ஹோரைகளா அமைஞ்சிருக்கு இந்த மாதம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமையில பெருமாள் ஆலயம் சென்று ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை 13 முறை சொல்லுங்கள். நீங்க நினைக்கிற பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும். அதே போல உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் நம்மளோட வீடியோ பதிவின் கமெண்ட்லயுமே ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்காக நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கவும், காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளர உங்களுக்காக நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். கிரக நிலைகளை பார்த்தோம். அந்த கிரக நிலை மாற்றங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 26ஆம் தேதி ராகு பகவான் லாபஸ்தானத்திற்கும், 26ஆம் தேதி கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும், 2ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிலையிலும், அதன் பிறகு 17ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். இப்ப நான் சொல்றது சித்திரை மாதத்துல ஆங்கில தேதிக்கானதாங்க இந்த கிரக நிலை மாற்றம். இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தெளிவா எந்த ஒரு செயலையுமே செஞ்சு வெற்றி அடையணும். எங்களோட வாழ்க்கையில நாங்க வச்ச குறிக்கோளை அடையிற வரைக்குமே எங்களோட ஓய்வு அப்படிங்கிறதே இருக்காது. இலக்கை முடிக்கிற வரைக்குமே திறமையை செயலாற்றக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க சார்ந்துள்ள துறைகளில் புதிய பொறுப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உங்கள் வேலைகள்ல உங்களுக்கு மிகவும் பங்கு பெறக்கூடிய வகையில ஒவ்வொரு செயல்களையும் செய்வாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுமே உங்களுக்கு தேவையான உதவிகள்ல தக்க சமயத்துல கொடுப்பாங்க. அவங்களோட பங்களிப்புமே உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கிய விஷயங்கள்ல நன்றாக சிந்தித்த பிறகு சரியான முடிவை எடுப்பது யோக பலனை கொடுக்கும். நிறைய விதமான புதிய ரகசியங்கள் எல்லாமே நீங்க இந்த மாதம் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். குடும்பத்திலையுமே ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். இருந்தாலுமே
அதை உங்களோட முன்கோப பேச்சுகளால் கெடுத்துக்கொள்ளும் சூழ்நிலையும் வரலாம். அதனால கோபப்படுறத குறைச்சுக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அரசு வகையில சில பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. கணக்கு வழக்குகள் எல்லாம் நீங்க சரியா வச்சுக்கணும். மற்றபடி உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க ரொம்பவும் கண்டிப்பா இருக்க வேண்டாம். கொஞ்சம் அவங்கள விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையா அவங்க கிட்ட நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பேச்சு அவங்க கேட்டு நடப்பாங்க. குறிக்கோளை நோக்கி படிப்படியா முன்னேறுங்க. இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்க சட்டப்படி நீங்க நடவடிக்கைகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனையுமே கொடுக்கும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பாராத சூழ்நிலைகள்ல உங்களுக்கு உண்டாகும். உங்கள் நிர்வாக திறமை கூடும். முக்கியமா காரியங்கள் நிறைவேறும். உங்களுடைய ஆத்ம சக்தியால் மனதை கட்டுப்படுத்த மறைமுக கலைகள்ல தேர்ச்சி பெறுவீங்க. நஷ்டம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. நண்பர்களின் பொறாமைகளுக்கும் அலட்சியங்களுக்கும் ஆளாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்டயுமே எந்த ஒரு ரகசியத்தையுமே நீங்க சொல்லாதீங்க. இப்படி இருக்கிறதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார நிலை நல்லா உயர்ந்து காணப்படும். வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும். தெய்வீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். எதிரிகளின் பலம் குறைந்து காணப்படும். பயணங்களின் மூலம் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். செயல்களில் அலட்சியங்கள் இருந்தாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் வரும். இது மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டமா ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக பல வாய்ப்புகள் சேரும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காலகட்டம் இது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் ஒற்றுமையா பழகினா போதும். மேல் அதிகாரிகள் சின்ன சின்ன உபத்திரங்களை அப்பப்போது தருவாங்க. அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் வேலை போல கொஞ்சம் கடினமா இருக்கும். தேவைக்கேற்ப சக ஊழியர்கள் உதவி உங்களுக்கு அமையும். அலுவலக வேலைகளுமே வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு. உங்களோட கடமைகள்ல கண்ணும் கருத்துமா இருங்க. பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்கள் வரும். ஊதிய உயர்வுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய செயல்கள்ல சராசரியான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தாங்க இது எல்லாமே. வாடிக்கையாளர் அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க வாடிக்கையாளர்கள் கவர்வதை கொஞ்சம் கடையை அழகுபடுத்தும் மாதிரியான சூழ்நிலையை வச்சுக்கோங்க. சீரான வருமானத்தால பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். இருந்தாலுமே நீங்களுமே கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தாங்க இருக்கணும். அரசியல்வாதிகள் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீங்க. வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். கட்சியில புதிய பணிகளை சாதுரியமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நீங்க தலையிடாமல் இருக்கிறது சிறப்பானதா இருக்கும். அதே போல உங்களுடைய தொண்டர்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிறப்பானதா இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கொஞ்சம் தாமதமா வரும். ஆனாலும் ஒப்பந்தங்களை முடிச்சு நல்ல பெயர் எடுப்பீங்க. ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அவர்களின் பேராதரவை பெற முடியும். செயல்களை சீரிய முறையில் திட்டமிட்டு சென்றால் நன்மைகள் உண்டாகும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மதிப்பும் கௌரவத்துடன் நடந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கு. இல்லத்தில் மகிழ்ச்சி வரும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். எதிர்கால தேவைக்கு சேமிப்பு திட்டங்களை இப்ப நீங்க தொடங்க போறீங்க. வேலையில் புது உற்சாகம் சுறுசுறுப்பு வரும். அதே போல மற்றவங்களோட ஆசை வார்த்தைகள்ல நீங்க மயங்க வேண்டாம். இதன் மூலம் நஷ்டம் வரும். அதனால கவனமா இருங்க. மாணவ மாணவிகளுக்கு முயற்சிக்கேற்றவாறு மதிப்பெண் வரும். பெற்றோர்களின் ஆதரவும் நண்பர்களின் உதவியும் உண்டாகும். ஆன்மீகத்திலும் சரி விளையாட்டிலும் சரி நேர்த்தியா செயல்பட போறீங்க. படிப்பிற்காக போதிய பயிற்சிகளை தவறாம செய்வது சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதா இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எதிரிகள் வகையில் கொஞ்சம் நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா உங்களோட வேலையுமே பறிப்போகும். அதனால கவனமா இருக்கணும். புதிய முதலீடுகளின் போது உங்களோட இல்லத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை பின்பற்றுவது கரெக்டா இருக்கும். பண விஷயத்துல தொடர்ந்து நீங்க அக்கறையா இருக்கணும். முன்பு சொன்னது போலதாங்க, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று ஓம் நமோ நாராயணத்தை நீங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வருவதன் மூலம்
உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகள், காரிய தடைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிறதை நீங்க கண் கூட காண முடியும். நாராயணின் பரிபூரண அருளால் ரிஷபராசி அன்பர்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பருமே ரிஷபராசி அன்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.